இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் சரவணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நிரஞ்சன். சார், இந்த என்டிஏ கூட்டணி அதிமுக உள்ள இருக்காங்க, அந்த உட்கட்சி பிரச்சனைகள் சலசலப்பு போகுது, கூட்டணியில் சலசலப்பு, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசி வந்த நிலையில ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தார், டிடி விஜயநாதன் அவர்கள், கூட்டணியில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நயினார் அவர்கள் சொல்லட்டும், நான் கூட்டணியில் இருக்கேனா அப்படின்னு, நான் வந்து டிசம்பர்ல சொல்றேன், இப்போ நான் கூட்டணிட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்றேன். அந்த கூட்டணி வெளியேறுகிறார். எதற்காக? உட்கட்சியில் ஏதாவது பிரச்சனையா, கூட்டணியில் பிரச்சனையா? இது பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. எப்பா, பாஜக தமிழக தலைவரை இப்படிதான் சொல்லுகிறாரு, அப்புறம் என்ன போய் கருத்து சொல்றீங்க நீங்க? ஆனா இன்னைக்கு என்ன டவுட்னா, என்டிஏவை விட்டு விலகுகிறேன் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதிமுக அதான் அதிமுகவுக்கு முன்னாடியே அமமுக வந்து என்டிஏல இணைந்து விட்டது. இப்போ அவங்க போயிருக்காங்க. தமிழகத்துல எடப்பாடியார் தலைமையில் என்டிஏ, ஆனாலும் என்டிஏன்றது தேசிய அளவில் ஒரு கூட்டணி. நான் கருத்து சொல்ல மாட்டேன்னு இவர் சொன்னார்னா என்ன பண்றது? எல்லாத்துக்குமே வந்து எடப்பாடியார் தானே பொறுப்பு. தமிழகத்துல என்டிஏ அப்படின்னா அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி வெளில போகுதுன்னா அதுக்கும் கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னா இது நல்லா இருக்கா நிரஞ்சன்? பட் என்னை பொறுத்த வரைக்கும் அமமுக வெளில போறதுனால பெரிய இழப்புலாம் நான் நினைக்கல. ஒரு பெர்செப்ஷன், அவ்வளவுதான். என்ன ஒண்ணு இது தேர்தல் நெருங்குற சமயத்தில் போயிருந்தாருன்னா அந்த டேமேஜ் அதிகமாக இருந்திருக்கும். இப்போவே போயிட்டதுனால அது ஒரு பெரிய டேமேஜ் கிடையாது. அதெல்லாம் அது பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தாராளமாக பண்ணிடலாம். ஆனால் அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார் டிடிவி, இந்த மாதிரி தாவேகா விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும்னு சொல்லியிருந்தார். ஒருவேளை இதைத்தான் அவர் சொல்லியிருப்பாரோ? சரி விடுங்க, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மக்கள் கூட்டணி வரணும் அப்படின்னு தமிழ்நாட்டோட தலையெழுத்து போல இருக்கு. வரட்டுமே, என்ன அப்போ ஒரு காமெடி வேணும் இல்ல? எத்தனை நாளைக்கு வந்து சீரியஸாவே பேசிட்டு இருக்கிறது? நான் மட்டுமே காமெடி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமா? எல்லாரும் பண்ணுங்க. அது சொன்னா, நம்ம யாரை எதிர்க்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சோமோ அவங்கள வந்து தோல்ல தூக்கிட்டு சுமக்க வேண்டாம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதிமுக தான் குறிப்பிடுறாரு டிடி அவர்கள் சொன்னார். சரி, அப்போ வந்து எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னா அப்போ அது என்ன அர்த்தம்? ஓ ஓகே, அப்போ வந்து தோல்ல சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே பக்கத்துல நடந்து போகலாம் அப்படின்னு அர்த்தமா? இதை பாருங்க, சசிகலா அவர்களாகட்டும் டிடி விஜயநகரன் ஆகட்டும், அவங்க வந்து அதிமுகவில் இணைவது அப்படின்றது வந்து இருக்கிற குழப்பத்தை இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். ஏதோ ஒழுங்கா போயிட்டு இருக்குது. இப்போ வந்து அவர் பொதுச் செயலாளர்னு ஆயிட்டாரு, கட்சி ஒரு மாதிரி ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் இவங்களை கொண்டு வந்து விட்டா இன்னொரு பவர் சென்டரா? அவங்க என்ன சாதாரண உறுப்பினராக வந்து சேர போறாங்க? இல்லை எங்களுக்கு ஏதாவது பதவி வேணும்னாங்க. சரி, பதவியே கொடுக்காட்டாலும் கட்சியில் நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கோஷ்டி உருவாகும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அதனால அவங்கெல்லாம் வந்து இங்கே சேர்றதுன்றது சரி வராது. பட் அகைன் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய டேமேஜை உண்டாக்கும் நான் நினைக்கல நிரஞ்சன். இட் கேன் பி மேனேஜ்ட். ஓகே, இப்போ இவங்க ஓபிஎஸ் டிடிவி இவங்க அந்த கூட்டணி இல்லாமையே என்டிஏ கூட்டணி வலிமையா இருக்கு தமிழகத்துல. இந்த பாருங்க, மறுபடியும் எல்லாரும் வந்து சேர்ந்தாதான் இது வலிமை அப்படின்னு சொல்றதே தப்பு. இது வந்து எடப்பாடியார் ஆரம்ப காலத்துல சொன்னார்னு வச்சுக்கோங்க, எங்கள் தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அவை போகின்றது, அதுக்கப்புறம் இன்னும் வலுவான கட்சிகள்லாம் வர போகின்றது அப்படின்னு. அப்பவே நம்ம சொல்லியிருக்கோம், எதுக்கு நாங்க 2 பேரே போதும் அப்படின்னு சொல்லணும். அதிமுக மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் பாஜக சொல்ல மாட்டாங்களே. அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. அவங்க ஏன் சொல்லறதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. பட் அது மாதிரி சொல்றது சரியில்லை அப்படின்னு தான் நான் கருத்து சொல்ல முடியும். எப்பவுமே அது பாருங்க, இன்னும் நிறைய பேர் வர போறாங்க அப்படின்னு நீங்க ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப யாருமே வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் என்ன நினைப்பாங்க? ஐயா யாருமே வரலங்க, இவங்க கூட இவ்வளவுதான் பழகுது, இவங்க இப்படிதானே சொல்லணும். ஏங்க சீமான் தனியா இருந்தீங்கன்னா நாங்க ஆட்சியை பிடிப்போம், மஞ்சக்கரத்தாசி கொடுப்போம், கடன் எல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவ்வளவு தைரியமா சொல்லி நிற்கிறாரு. இங்க வந்து இந்தியாவில் இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க கட்சி, இங்க வந்து ஆட்சியில் பல வருடங்கள் ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக, இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துன்னு இதை சொல்ல முடியல அப்படின்னா என்னங்க இது கொஞ்சம் உங்களுக்கே தப்பா தோணலையா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவரு கூட்டணிட்டு ஒரு கட்சி விலகுது, அதுக்கும் நான் கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு தலைவர் அவர்கள். எதுக்கு தான் கருத்து சொல்வாருன்னு தெரியல. அதான் கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது, ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சு ஆடுறாரா? இல்ல, எல்லாம் வந்து நீங்க சொல்லுங்க இந்த கல்லூரி படத்துல சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா என்னங்க ஆகும்? அதிமுக முன்னாடி இருந்த கட்சி தானே அது அமமுக அப்படின்றது. அட்லீஸ்ட் இல்லை இது வந்து துரதிருஷ்டவசமானது, அது அவருடைய கருத்து, அவர் ஏதோ வந்து இதுல முடிவெடுத்திருக்கிறார் அப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போலாம். அதை விட்டுட்டு கருத்தையே சொல்ல மாட்டேன் அப்படின்னா இது என்னங்க? இது இந்த விஷயத்துக்கும் சார் என்னன்னா, ஓபிஎஸ் வெளியே போறாரு, டிடி வெளியே போறாங்க, இது எல்லாத்துக்குமே வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு காரணமா இருப்பாரோ அப்படின்னு வந்து சில
விஷயம்லாம் வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய வியூ என்ன? எப்படி அண்ணாமலை தான் வந்து இவங்களெல்லாம் வெளில வாங்கன்னு சொல்லியிருக்கிறார். அண்ணாமலையே வந்து இந்த கூட்டணி அப்படின்னும் போது நான் வந்து இடையூறாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பதவியிலிருந்து வெளில வந்துட்டாரு. இப்போ வந்து எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னங்க அவரை போட்டு உருட்டி நிற்கிறீங்க நீங்க? இல்லை அவரு தான் வந்து எல்லாரையும் வெளில வாங்கினாரா? இல்லை வெளில வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாரு? நான் தான் முதலே சொல்லிட்டேன், இவங்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் வெளில போயிட்டார் அப்படின்லாம் சொல்லாதீங்க. கூட்டணியிலிருந்து கட்சி தான் வெளில போக முடியும், தனிநபர் போக முடியாது. வெளியேறிட்டார். அது மட்டும் இல்ல, அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இப்ப நான் வெளில வந்திருக்கேன் ஆனா நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, அதுவும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால இவங்க போனதுனால பெரிய டேமேஜ் கிடையாது. அதனால எல்லாத்துக்கும் அண்ணாமலை 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 அப்படின்னா அது சரி வராது. ஓகே, இப்போ எடப்பாடி அவர்கள் இந்த சீனியர்கள் கிட்ட வந்து ஒரு பெருசா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போற தன்மை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேச போறேன் அப்படின்லாம் சொல்றாரு. அதுதான் நிலவுதான், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததான் நிலவுதான். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க நீங்க? இல்ல அதிமுக சீனியர்கள் அரவணைச்சு போகணும்ல, அப்பதானே கட்சி வலிமையா இருக்கும். இருங்க வரேன். இது நாள் வரைக்கும் அதிமுக முதல்ல வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. அப்பெல்லாம் யாராவது ஏதாவது கேட்டீங்களா? சீனியர்களை அரவணைத்து போக வேண்டும் அப்படின்னு சொன்னீங்களா? அஃப்கோர்ஸ் எடப்பாடியார் அவர்களை வந்து அந்த லெவலுக்கு நீங்க கொண்டு போக முடியாது. அதனால இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்களா அப்படின்லாம் சொல்லலாம். அகெயின் இது ஒரு சின்ன பெர்செப்ஷன் தானே தவிர, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து நான் வெளில போறேன்னு சொன்னாலோ இல்லை வேற ஏதாவது சொன்னாலோ, அவர் கேட்டால் எல்லாம் 5ஆம் தேதி எல்லாத்துக்கும் 5ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டார். அன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு வேற அவர் சொல்லியிருக்காரு. 4ஆம் தேதி வரைக்கும் ராத்திரி 12 மணி வரைக்கும் தெரியாது போல இருக்கு. அவர் சப்போஸ் வெளில போறார், இல்லை தனி கட்சி ஆரம்பிக்கிறார், இல்லை வேற கட்சியில வந்து சேருகிறார், இல்லை கட்சியில இருந்துக்கினே வந்து ஏதோ குழப்பம் பண்ற மாதிரி கருத்து சொல்றார், இல்லை திடீர்னு 5ஆம் தேதி எனக்கு இல்லை நான் இப்போ எதுவும் பேசுறதால அப்படின்னு எது ஒன்றா சொல்லிட்டு போட்டாங்க. என்ன பெருசா அவரால் டேமேஜ் பண்ண முடியும் சொல்லுங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும், ஈவன் ஃபார் தட் மேட்டர் திமுகவை பொறுத்த வரைக்கும், அந்த இங்க ரெட்டலை அங்க உதயசூரியன், அது பாரம்பரியமாக வருகின்ற அந்த ஓட்டு வங்கி அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுக்கு மேல நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த அரசியல் இதெல்லாம் தேவைப்படுது. அதனால இவங்கெல்லாம் வெளில போயிட்டா உடனே அப்படியே செறிஞ்சிருமா அந்த கட்சி? அப்படிலாம் நான் நினைக்கல நிரஞ்சன். ஓகே, உங்களுடைய கணிப்பு என்ன? செங்கோட்டையன் அவர்களுடைய என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு? அவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டான், என்ன பண்ணாலும் அதனால ஒன்றும் பண்ண முடியாது அதிமுக அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்லை ஒரு 10 பேர் அப்படி வெளில போனா மட்டும் என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த ரெட்டை இலை அப்படின்றது இருக்கிற வரைக்கும் அதிமுக தாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த ரெட்டலை அப்படிங்கிற பிராண்ட் வச்சு மட்டுமே இப்ப வாக்குகள் வராது இல்ல, இப்ப கட்சியினுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் பார்த்து தானே போடுவாங்க. பாருங்க, அவங்களுடைய ஓட்டு வங்கி அப்படின்றது அந்த ரெட்டலையை பார்த்து தான். இந்த பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. அது வந்து அரசியல் கட்சியா இருக்கட்டும் இல்லை வேற எது ஒன்றா இருக்கட்டும். ஆனா இதையும் வந்து உடச்சி காமிச்சாங்க ஜெயலலிதா அவர்கள். அந்த இரட்டை புறா அதுக்கப்புறம் அந்த சின்னத்தில் நிற்கும் பொழுது அப்போ அவங்க கணிசமான வாக்குகளை பெற்றார்கள். அது வந்து அந்த கரிஸ்மா, அதுவும் வந்து அந்த ரெட்டையில அப்படின்னு இல்லாட்டாலும் இவங்க தான் அப்படின்னு அவங்க பின்னாடி வந்த வாக்குகள். பட் இப்போ ரெட்டையில இன்டாக்டா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதை விட்டுட்டு வேற எங்கேயும் போறதுக்கு அந்த கோர் ஓட் பேங்க் அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அடுத்தது நீங்க 2021 சட்டமன்ற தேர்தல் கூட எடுத்து பாருங்க நிரஞ்சன். அவர் டிடிவி அமமுக எத்தனை இடங்கள்ல வந்து அவங்க டேமேஜ் பண்ணியிருக்காங்க, அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது குறிப்பாக சொல்லுவாங்க தென் மாவட்டங்கள்ல அப்படின்னு. இல்லை நீங்க வந்து அதிமுக திமுக அந்த வெற்றி தோல்விக்கான வித்தியாசம் அமமுக எடுத்த தொகுதிகள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான தொகுதிகள் வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு இங்கெல்லாம் வாக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்த தொகுதிகள். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. காட்பாடி, நெய்வேலி, திருப்பூர், இப்படி ஒரு சில லிஸ்ட் எனக்கு சரியா எக்ஸாக்டா என்னால் சொல்ல தெரியல. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால இவர் போயிட்டதுனால உடனே அந்த வாக்குகள் அப்படின்றதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. இருந்த ஒரு வலிமை தானே, அதுதாங்க பெர்செப்ஷன் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஒரு வேல்யூ அடிஷன். ஆனால் அது இல்லாததுனாலேயே வந்து அது பெருசாக அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இவங்க வந்து ஆட வேண்டியதை ஒழுங்காக ஆடினாங்கன்னு சொன்னால் டெய்லண்டர்ஸ் வந்து அடிச்சு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா? அதான் சார், இப்போ இந்த கூட்டணியில் இவ்வளோ சலசலப்புகள் இருக்கும்போது திமுக கூட்டணி நல்லா வலிமையாக இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே அங்கே இல்லை, வெளியே தெரியாத மாதிரி. இல்லை வெளியில தெரிஞ்சாலும் அதெல்லாம் வந்து ரைட்டு ஒரு தோழமை சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க சொல்லிடுறாங்க இல்லை நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்லாம் சலசலப்பு வரது இல்லை. இல்லை அதுதான் சொல்கிறேன், என்ன வந்தாலுமே யார் சலசலப்பை ஏற்படுத்துறாங்களோ அவங்களே ஒன்னே சொல்லிடுறாங்க, ஆமா நாங்கள் வந்து இங்கே தானே இருப்போம், பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இன்னும் டைம் இருக்கு. அந்த சீட்டு எத்தனை அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கணும். அப்போ தாவேகா என்ன மாதிரி பிளே பண்றாங்கன்னு பார்க்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு.
ஸோ அப்போ வரைக்கும் இருந்து முடிவு பண்ணலாம். பட் இப்போதைக்கு நீங்க சொன்ன மாதிரி திமுக கூட்டணி இன்டாக்டா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இன்டாக்டா இருக்குது அப்படின்றதுனாலேயே வந்து அவங்க அமோக வெற்றி பெறுவார்கள் எலெக்ஷன்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் வேற, 26ல தேர்தல் நடக்கும்போது இருக்கிற சிச்சுவேஷன் வேற. நடுவில் எவ்வளவோ விஷயங்கள் மாறலாம். லாஸ்ட் 1 வீக் ஆர் 1 மந்த்ல மக்களுடைய பர்செப்ஷன் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. என்ன அந்த வாய்ப்புகளை வந்து அதிமுக சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன் சார் பாஜகன்னு சொல்லலையே அப்படின்னா, அவங்க தான் எதுவுமே கருத்து சொல்ல மாட்டாங்க, எல்லாம் அதிமுக தான் அப்படின்னு அங்க சொல்லிட்டாங்கல்ல. அதிமுகவும் கருத்து சொல்ற மாதிரி தெரியல எங்கேயும். அவங்க எப்படிங்க சொல்லுவாங்க? அவங்கள கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்டிஏல போயிருக்கு, என்டிஏக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, இங்க நாங்க அதிமுக அப்படின்வாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன சோகா ஒரு பதில் கொடுத்த பார்த்தீங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அமமுக அதிமுகவில் சேருவதுன்றதுக்கு இடமே இல்லை. அது இன்னும் குழப்பத்தை தான் உருவாக்கும். அதனால ரைட், இப்பவே போயிட்டாரா, நல்லது, அப்போ ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இவங்க வரைஞ்சுக்கிட்டீங்கன்னு வேலையை பார்க்கணும். அதுதான் செய்யணுமே தவிர, அது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஓபிஎஸ் போயிட்டார், செங்கோட்டையன் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, ஏதோ டிடிவி போயிட்டார், இன்னும் யார் யார் போக போறாங்க அப்படின்லாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பார்ப்பாங்க. அதையெல்லாம் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கணும். உங்க வேலையை நீங்க உட்காந்து கட்டுப்பாடு நீங்க சொல்ற மாதிரி செட் பண்ணாட்டியுமே அதான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இவ்வளவு பிரச்சனையில ஒருத்தர் வெளியே போறாங்க, கூட்டணிட்டு வராங்க, அங்க ஸ்ட்ராங்கா அவங்களுடைய நோக்கத்தை பார்த்து போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க நீ வலிமை பெற்று தானே இருக்கல. இவங்க வந்து இப்போ என்ன காரணத்துக்காக வெளில போனான்னு சொல்றீங்க நீங்க? டிடிவி அதிமுக வருது இருக்கு கூட இருக்கு, நாங்க வெளியே போறோம். ஏன் அது இன்னைக்கு தான் தெரியுமா? பாஜகவும் அதிமுகவும் என்னைக்கு கூட்டணியில சேர்ந்தாங்க? இவ்வளவு நாளா யாருமே சொல்லலையா அவருக்கு? என்டிஏல இருக்கிறேன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னார்ல, அது நயினார் நாகேந்திரன் சொல்லணும்னு சொன்னார்ல. இப்பதான் தெரியுதா? என்னங்க இது? இதையே யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படி வந்து நீங்க அதிமுகவை எதிர்த்து அதிமுக இருந்தா எங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னா அதிமுகவில் வந்து வெளில போயிருக்கணும். அப்ப போகாம எவ்வளவு நாள் கழிச்சு வந்து போறீங்கன்னா அப்படின்னா அப்ப காரணம் அது கிடையாது, வேற எதுவும். அந்த காரணம் என்னன்னு சொல்லுங்க. சீட் ஷேரிங்கா இருக்கலாம். அதுக்குள்ளேயேவா? பாஜகவே எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல, அப்புறம் தானே அமமுக கொடுக்கறது. ஓகே, அது வந்து இருக்கு. இப்போ பாஜக கேட்கிற சீட்டுகள் அதிமுக கொடுக்காது. இல்ல, இப்போ நீங்க சொல்லும் போது அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா பாஜகவே வந்து எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்ட நிலைமை இல்லை. அப்போ அவங்களுக்கே எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியாது. அதுல இவங்க அமமுகவுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? ஒரு காலத்துல வந்து தேமுதிகவை கூட்டணியில சேர்த்துக்கிற அள்ளி கொடுத்தாரு டிடிவி. இப்ப இவங்களுக்கு கிள்ளி கொடுக்குற அளவு கூட இடம் இல்லை அப்படின்னு சொன்னா, குறிப்பா டிடிவி வந்து எங்களுக்கு ஒரு 5 இல்லை 10 அப்படின்னா எங்களுக்கே எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியல, இதுல உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறது அப்படின்வாங்க. ஒன்னா உங்களுக்கு மட்டும் ஒரு சீட்டு தரேன் அப்படின்னா அப்ப அவரை நம்பி கட்சியில இருக்கவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? அப்படியே வந்து அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாலும் அந்த தொகுதியில வந்து அதிமுக சுகுரா வேலை செய்வாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக அவங்க வேலை செய்யாம விட்டாங்கன்னா அப்புறம் சேர்ந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி இதெல்லாம் யோசிக்க தானே செய்வாங்க. ஸோ அதனால அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே, இப்போ எங்க சுத்தினாலும் இந்த டிடிவி இணையணும், சசிகலா இணையணும் அதெல்லாம் வருது இல்லை சார்? டிடிவி அவ்வளோ ஒரு பவர் சென்டரா இருக்காரா? இதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அதெல்லாம் சும்மா அது சொல்லிட்டு போறது. சசிகலா அவர்கள் வந்து சேரணும், வந்து டிடிவி வந்து சேரணும், அப்போதான் வலிமையாகும் அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லை. நாங்க 2 பேர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நாங்களே வந்து மேட்சை முடிச்சிருவோம், இப்படிதானங்க இருக்கணும். ஏன் திருப்பி திருப்பி எல்லாரும் வரணும்? அது வந்து ஆரம்பத்தில் அதிமுக பாஜக 2 பேரும் பண்ண தப்பு. தாவேகாவை வரணும் வரணும் அப்படின்னு பாஜக எத்தனை பேர் கூப்பிட்டு இருந்தாங்க? இவ்வளோ ஆமா, அதிமுகலையும் உட்காந்து மெகா கூட்டணி வலிமையான கட்சிகள் வருது அப்படின்னா அப்ப நீங்க வலிமையான கட்சி இல்லையா? இதெல்லாம் தான் இவங்க பண்ண தப்பு. அப்புறம் தான் என்ன சொல்லியிருக்கணும், அதை பாருங்க, அதிமுக பாஜக இது வெற்றி கூட்டணி, இதுல வந்து வெற்றி கூட்டணி பக்கம் போனோம் அப்படின்னு நினைச்சு யாராவது வந்தாங்கன்னா நாங்க சேர்த்துக்கிறோம், மற்றபடி எங்களுக்கு கவலை இல்லை. இப்படி இல்ல ஆரம்பத்துல இருந்தே இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கணும். அதான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. அவரு பண்ணிட்டு இருக்கிறது வேற, நீங்க வேற. எந்த மாதிரி பண்ணிருக்காரு? அன்டெஸ்டடுங்கிறாங்க. அன்டெஸ்டடுக்கெல்லாம் நான் அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன இதுன்னா இந்த வேர்ல்டு கப் குவாலிஃபையர் மாதிரியா நீங்க இதுல ஜெயிச்சாதான் அதுல வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு அதெல்லாம் கிடையாது. யாரும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்து வரணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. அதே மாதிரி கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா யாரும் ப்ரூவ் பண்ணாதான் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அதனால இப்போ அமமுக வந்து அஃப்கோர்ஸ் டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல இருந்து ஜெயிச்சாரு, சுயேட்சையா நின்றாரா? ஆனால் அமமுகன்னு ஆரம்பிக்கும் போது அது ஒரு கட்சியா வந்து அன்டெஸ்டட் அப்படின்னு தானே சொல்லணும். அவங்க கூடயும் போனாங்கல்ல. அதனால நீங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணாதான் அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அடுத்தது கூட்டணி சேருவதற்கு இதெல்லாமும் ஒரு காரணம் கிடையாது. இல்லை நீங்க முதல்ல அந்த ப்ரிலிமினரி அந்த டெஸ்ட் முடிச்சுட்டு வாங்க, அந்த ரிசல்ட்டை பார்த்து தான் அவங்கள மெயின்ல சேர்த்துப்பேன் அப்படின்னா யாராவது சொல்ல முடியும்? அவருக்கு வந்து ஒரு வாக்குகள் வரப்போகின்றது, அது எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து இவங்களுடைய வேல்யூ அடிஷன் என்ன, நம்ம போனால் எவ்வளோ கிடைக்கும், அவங்க வந்தால் எவ்வளோ கொடுப்பாங்க, சீட்டு
ஓட்டு, அதை சொல்றேன். ஓகே, இப்படித்தான் இருக்கணுமே தவிர இது ப்ரூவ் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு எந்த கட்சி வரா மாதிரி இருக்கு சொல்லுங்க? வந்தா திமுகல இருக்கிற கட்சிகள் தான் இந்த பக்கம் வரணும், தாவேக்காக. வேற என்ன கட்சி இருக்கு உங்களுக்கு? ஏன்னா மிச்சு போனா தேமுதிக அப்படின்னு சொல்லலாம். அவங்க வரதுனால என்ன பெருசா வேல்யூ வந்துட போகுது? இல்ல நாளைக்கு அமமுகவே போய் சேர்ந்தாலும் என்ன பெருசா வேல்யூ வந்துட போகுது? சொல்லிக்கலாம், பார்த்தீங்களா எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி வந்திருக்கின்றது, நாங்க தான் ஜெயிக்கிற கூட்டணி, எல்லாம் எங்க பக்கம் வராங்க, இப்படி சொல்றதுக்கு உள்ள இருக்காங்களே அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ஜனங்க ஓட்டு போடுறாங்க. இவர் 20 வருஷமா இருக்காரு, இவர் 17 வருஷமா தான் இருக்காரு, அப்படியா ஓட்டு போட போறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அந்த மாஸ் அப்பீல் அப்படின்றது ஒண்ணு. அண்டு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஆனா ரசிகர்களுக்காக மட்டுமே கட்சி நடத்தியிருந்தா என்ன பண்ண முடியும்? ரைட்டு, மக்கள் நல கூட்டணி, நான் தான் சொன்னேன் இல்லையா, 10 வருஷத்துக்கு ஒரு தான் அந்த மாதிரி ஒரு கூட்டணி வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கூட்டணி ஒரு சில கட்சிகள் ஜாயின் பண்ணிட்டு அடுத்த மக்கள் நல கூட்டணியா இருந்ததுன்னா தமாஷா தான் இருக்க போது, இருந்துட்டு போட்டோமே. ஓகே, இது எல்லாமே இருக்கப்போ ஒருத்தர் மட்டும் விஜயை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. திராவிடத்தை மறந்துட்டாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு விஜய் மேலேயே ஃபுல் ஃபோக்கஸ் சீமான் அவர்கள். அவர் என்னங்க, அதாவது ஒரு நான் சீரியஸ் பிளேயர் அப்படின்னா கமல்ஹாசனை சொல்லலாம், அதுக்கப்புறம் சீமான் அவர்களை சொல்லலாம், இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அண்டு அவர் ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொருத்தரை எதிர்த்துட்டு இருப்பாரு. பெரியார் அவர்களை தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், அப்புறம் பெரியாரையே எதிர்க்க ஆரம்பிச்சாரு. முருகரை முப்பாட்டம் முருங்க அப்படின்வாரு, அப்புறம் கையில வேல் இருக்குது, எதுக்கு சாமி கையில இருக்குது அப்படின்வாரு. ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுவார் அவர். அதனால அதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மேபி இப்ப அவருக்கு யாராவது என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ என்னவோ தெரியல, நீங்க விஜய் அவர்களை மட்டுமே இது பண்ணணும் அப்படின்னு வேற எதை பத்தியும் அவர் பேச மாட்டார். எந்த பிரச்சனையும், அது கருமமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அர்ஜுனன் மரம் தெரியுதா, கிளை தெரியுதா, இலை தெரியுதான்னா ஒண்ணுமே தெரியல, எனக்கு அந்த கிளி கழுத்து மட்டும் தான் தெரியுது அப்படின்னாராம். அந்த மாதிரி இந்த நேரத்துக்கு எனக்கு தாவேக்கா, அவர் இந்த கிளி இல்லை அணில் அப்படின்வாரு, என்னவோ புலின்றாரு, என்னவோ சொல்றாரு. அவரு ஏதோ அவரும் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு, விடுங்க. நான் சொன்னல, அது சீரியஸாகவே போயிட்டு இருந்தா நல்லா இருக்குது அப்படின்னும் போது ஒரு காமெடி பிளேயர் வேணும். ஆனால் இப்போ நிறைய பேர் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிரஞ்சன். அதுதான் எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு, நம்ம காமெடி எடுபடாம போயிருமோ அப்படின்னு. இல்ல அந்த ஒரு வாக்குகள் மாறும் அப்படிங்கிற ஒரு ஜெலஸ் கூட இருக்கலாம்ல இவருக்கு. அது கரெக்ட். அதாவது சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கிக்கு தான் முதல்ல தாவேக்கா, ஏன்னா அவரை தம்பி எதிர்பார்த்தவர், தம்பி இந்த பக்கம் வரல அப்படின்னு கொஞ்சம் மாறிடுச்சுல்ல ஆட்டிடியூட். அதுதான் நான் சொல்றேன், அவர் என்னைக்குமே கன்சிஸ்டண்டா பேச மாட்டார். அந்தந்த சீசன்ல ஒவ்வொரு மாதிரி பேசுவார். அவர் மாநாட்டுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாரு, மாநாட்டுக்கு பிறகு ஒன்று சொன்னாரு, அதுக்கப்புறம் திடீர்னு கொஞ்சம் ஆஃப் ஆயிருந்தாரு. இப்போ இவரை மட்டுமே எதிர்ப்பது அப்படின்னு ஆயிட்டாரு. அதுக்கு முக்கிய காரணம் முதல்ல அவருடைய வாக்கு வங்கி தான் தாவேக்காவால் அசைக்கப்பட போகின்றது, அதுல சந்தேகமே கிடையாது. ஸோ அதுக்காகத்தான் அந்த மாநாட்டுக்கு அப்புறம் அது மாதிரி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வேற வேற திசையில பயணிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சும்மா இருந்துட்டு இப்போ மேபி இப்போ இதை ஒரு டாஸ்கா, அது யார் கொடுத்தாங்களா இல்ல அவரே எடுத்துக்கினாங்களா தெரியாது, தாவேக்காவை. இதனால என்ன சார் ஆக போகுது? விஜய் அட்டாக் பண்ணி என்ன ஆக போகுது? அவர் அரசியல் கட்சி மட்டும் நடத்தி மட்டும் என்ன ஆக போகுது? என்னைக்காவது அவங்க ஆட்சியை பிடிக்க போறாங்களா, இல்ல ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க போறாங்களா? எதுவும் இல்ல. காசு கொடுக்காம நான் இவ்வளவு வாக்குகள் வாங்குறேன், 36 லட்சம் வாக்குகள் வாங்குறேன்னு சொல்றாரு பாருங்க. மறுபடியும் அது திமுக அதிமுக வருமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. பாருங்க, காசு கொடுக்காம வாக்கு வாங்குறாரு, சரி, கட்சி நடத்துறாரு, அது காசு எங்கேருந்து வருதுன்னு சொல்வாரா? ஒரு பக்கத்தை தம்பிகளுடைய காசு, அவங்க ஒரு ஃபண்டிங் பண்றாங்க அப்படிலாம் சொல்றாரு. சரி, அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல தயாரா? இப்போ மற்ற கட்சிகள்லாம் சொல்றாங்களா அப்படின்லாம் எனக்கு கேட்காதீங்க. இவர் சொல்றாரு இல்லையா, நாங்க காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறோம்னு. அது 100% சொத்து மதிப்பு 8 கோடின்னு பதிவு செய்யறேன். இல்ல, நம்ம என்ன கேட்கறேன்னா, இப்போ நாத்தாக்கால காசு கொடுக்கறது இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு பைசா கூட கொடுக்காம அவங்க ரெகக்னேஷன் வாங்குற அளவுக்கு வந்திருக்காங்க, மிகப்பெரிய சாதனை. ஆனா இதை சரியான பாதையில முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதை விட்டுட்டு மாத்தி மாத்தி பேசிக்கணும், ஒரு இடத்துல ஒண்ணு பேசுறது, இன்னொரு இடத்துல இன்னொரு பேசுறது, ஆஹாஹான்னு அவரே சிரிச்சுக்கிறது, இந்த மாதிரி அங்க கூடி இருக்கவங்களை காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர சீரியஸான அரசியல் அவர் பண்ணல. எப்படிங்க ஒரு அரசியல் தலைவர் இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, நாளைக்கு ஒரு நிலைப்பாடு அப்படின்னு மாத்தி மாத்தி எடுத்துட்டு போயிருந்தார் அப்படின்னு சொன்னா அப்புறம் இதெல்லாம் எப்படி அவர் சீரியஸா எடுத்துப்பாங்க? இப்ப மாடுகள் பத்தி யாரும் பேசலாம், மரங்கள் பத்தி யாரும் கவலைப்படல, நான் தான் இதெல்லாம் பேசுறேன், நான் தமிழனுக்கான தலைவன் சொல்றாரு. ஏன் அப்ப நாய்கள் பத்தி பேசுங்களா? இப்ப அதை பத்தி தானே நிறைய பேசினுக்கிறாங்க, அதை பத்தி ஏதாவது பேச சொல்லுங்க. கழுதேவன் உடனே சொல்லிடாதீங்க, அதை பத்தி பேசுறதுக்கு இன்னொருத்தர் இருக்காரு. மக்களை பத்தி பேசுங்க. இப்போ மாடுகள் மரங்கள் சும்மா அதானே சார் பேசிட்டு வந்துருக்காரு, மக்களுக்காக தான் பேசுறாரு, எளிமையான முறையில என் ஆட்சி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காருல்ல நிரஞ்சன். மறுபடியும் சொல்றேன், மக்களை பத்தி தான் பேசுறாரு, மக்களை பத்தி தான் பேசுறாரு அப்படின்னா உங்க கொள்கை ஒரே மாதிரியா இருக்கணும்.
நினைச்சு மாறிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் மக்கள் எப்படி நம்புவாங்க? இன்னைக்கு அவருக்கு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கு, ரெகக்னிஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அது மாறிக்கொண்டே இருக்கு. அவங்க கட்சியில இருந்து ஆதரவு தராங்கன்னு எடுத்துக்கணும். அதுதாங்க அந்த மக்கள் அந்த நாத்தாக்கால ஒரு காலத்துல ஆதரவு கொடுத்தவங்கலாம் அதுக்கப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அப்படியே வெளில போயிடுறாங்க, புதுசா இன்கமிங் வராங்க. இப்படித்தான் போயிட்டு இருக்கு. கட்சியில வந்தவங்க கடைசி வரைக்கும் கட்சியில இருக்கிறது அப்படின்றது கிடையாது. ஏன்னா இவருடைய அந்த மாறிக்கொண்டிருக்கும் நிலைப்பாடு அப்படி இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி வந்து ஒரு கண்டெண்டரா இருக்கவே முடியாது. ஒரு ஸ்பாய்லர், அவ்வளவுதான். ஒரு சில சதவீத ஓட்டுகளை வாங்கி அப்படியே குழப்பறது, இப்படிதான் பண்ணிட்டு இருக்க முடியும். எலெக்ஷனுடைய ஒரு ஸ்பாய்லர் ஒட்டுமொத்தமா. அதாவது இந்த நோட்டாக்கு போடுறதுக்கு பதிலாக இப்படி போடலாம் அப்படின்னு அண்ட் இவர் பேசுகின்ற இந்த சாத்தியம் இல்லாத நம்ப முடியாத சில விஷயங்கள் அதனால ஈர்க்கப்பட்டு வரவங்க வரலாம். அந்த மாதிரி கொஞ்ச நாள்ல வந்து புரிஞ்ச பிறகு அவங்க போயிடுவாங்க, புதுசா யாராவது சில பேர் வருவாங்க. இப்படித்தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஒரு 100 தொகுதிகளுக்கு மேல சுற்றுப்பயணம் பண்ணிட்டாரு எடப்பாடி அவர்கள். அவர் பேசின விஷயம் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஆச்சு, ஒவ்வொரு விஷயங்கள் இம்பாக்ட் ஆச்சு. சில விஷயம் அப்படியே கொஞ்சம் கடந்து போக போக கொஞ்சம் அப்படியே ஃபேட் அவுட் ஆயிருமான ஒரு ஃபீல் வந்தது. விஜய் அவர்கள் வந்து அடுத்த மாதத்துல சுற்றுப்பயணம் இதை போற பஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. அந்த சுற்றுப்பயணமே பெருசா எடுபடல அப்படிங்கிறதா விஷயம். இது வந்து எப்படி இருக்க போகுது, எடுபடுமா, மக்களிடையே போறாரு அப்படிங்கும் போது என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும்? ஏன் இப்போ கூட்டம் வராதா? இல்லை வந்து பஸ்ஸை பனையூர்லேயே வச்சுட்டு எல்லாரும் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கவங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? என்னங்க மற்ற இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஐயோ கூட்டம் சேர்ந்துரும், பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பஸ்ஸில் போனால் மட்டும் கூட்டம் சேராதா? விடுங்க, எப்படிங்க வந்து ஒரு 1.5 கோடி லைக்ஸ் வந்துடும். அந்த பஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க, அது ஒரு 1.5 கோடி லைக்ஸ் வரும். பார்த்தீங்களா, நாங்கள் தான் அதிக லைக்ஸ் வாங்கினோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான பஸ் எது அப்படின்னு ஒரு சர்வே எடுப்பாங்க. அதில் வந்து பாஜகவோட பஸ் வந்து 23%, திமுகவுடைய பஸ் வந்து 17%, ஆனால் தாவேகாவோட பஸ் தான் வந்து 64% அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அங்கே போரை வச்சுக்கின்னு போறேன்னு சொல்றாருல, அதான் கேட்கிறேன். அது இம்பாக்ட் ஆகும். அதுதான் இது என்னது சுற்றுப்பயணம் யார் வேணா போலாம். அதுல என்ன இம்பாக்ட்ன்றதை நான் சொல்லிட்டேன். 1.5 கோடி லைக்கு பஸ் தான் பார்ப்பாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல அவரையும் பார்ப்பாங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பஸ் மட்டுமே ஒரு அட்ராக்ஷனா இருக்க முடியாது, அவரும் ஒரு அட்ராக்ஷனா இருப்பாரு. ஆனா அதெல்லாம் அங்க 26 எலெக்ஷன் அன்னைக்கு இதை கையில மை வைக்கும் போது அவங்களுக்கு அது ஞாபகம் வருமானா அதுதான் சந்தேகம். ஓகே, இப்போ ஒரு 6 மாசம் காலம் இருக்கு அப்படிங்கும் போது இப்ப போறது வந்து கரெக்டா இந்த செல்ஃப் எடுக்குமா சார்? இருங்க, இப்ப போறாரு கன்ஃபார்மான்னு முதல்ல சொல்லுங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய தடவை அவர் சுற்றுப்பயணம் போறாரு, இந்த மாசம் போறாரு அந்த மாசம் போறாருன்னு தள்ளியே வந்திருந்தது. அதனால முதல்ல ஒரு பஸ் கிளம்பட்டும் பனையூரை விட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம சொல்ல முடியும். பட் இம்பாக்ட் அப்படின்னா என்ன, ரசிகர்கள் வருவாங்க, அது பவுன்சர் எங்கே வருவாங்க, ஒருவேளை படிக்கட்டில் தொங்கிட்டு வருவாங்களோ, இல்லை பஸ்ஸை சுற்றி கிரீஸ் தடவுவாங்களோ, இல்லை அசிங்கமாயிருமே. பஸ்ஸில் கிரீஸ் தடவினா அதுக்கப்புறம் ஒரே டஸ்ட் ஆகிடும், அதனால அதில் தடவவும் முடியாது. பவுன்சர்கள் வந்து அதில் பிடிச்சிட்டு தொங்கவும் முடியாது. அஃப்கோர்ஸ் பஸ்ஸுக்குள்ளே தானே இருக்காரு, அதனால பிரச்சனை இல்லை. ரசிகர்கள் வருவாங்க, அங்கங்கே நிறுத்தி செல்ஃபி எடுத்துக்கலாம், அதை இன்ஸ்டாகிராமில் போடலாம். அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர், அதாவது இண்டிவிஜுவல் 1 லட்சம் ஐடியில் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தமாசா இருக்கும். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு நேர்காண மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றிங்க.